எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? ஸோ இன்னைக்கு வந்து என்ன கேம் ப்ளே பண்ண போறோம்? போக்கிமான் தான். அதாவது அந்த போக்கிமான்ல போக்கிமான் அட்வென்ச்சர் பார்ட் 1 போட்டாச்சு. இது வந்து பார்ட் 2. ஸோ பார்ட் 2க்கு வெயிட்டிஸ் போட்டவங்க எல்லாம் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்ட் 2ல என்ன பண்ண போனால் அந்த அன்னைக்கு விட்ட அதே பார்ட் அந்த அக்காட்ட நம்ம இப்போ என்ன கலெக்ட் பண்ணி தரணும்னா கிரே மேட்டர். இது பென்டன் கேம் இல்ல வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கிரே மேட்டர் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி. ஐயோ நான் என்ன பென்டனுக்கு விட்டு கிரே மேட்டர் ஜார் ரைட் ஆல் அவுட் ஆஃப் 10. அவன் என்னதா அவனை கலெக்ட் பண்ணி தரணும். ஷோ சரி நம்ம வந்து ரெட்டட்டாவை கேட்ச் பண்ணுறதை விட்டு நம்ம வந்து வேறு மிஷன் முடிப்போம். ஏன்னா அது வந்து கிடைக்கிறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஓ ஃபைட்டா? என்ன ஃபுல்லாக ஃபைட்டா? எனக்கும் தெரியும்ல ஃபைட்லாம். அவன் வந்தானா? ஐயோ நீங்க எதிரி கூட்டமே பயந்து ஓடும். அந்த இடி கூட சத்தம் போட பயப்படும். டெல்லி ஓகே. எவல்யூஷன் பண்ண போகிறோம். எவல்யூஷன் நம்ம கட்சிக்கு இப்போ வந்து நம்ம ஃபேன் தான். ஆனால் நான் வந்து விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சரி வாங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க. சரி எங்கே ஃப்ராகடார் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே கிரே நிஞ்சா வேணும் கைஸ். கிரே நிஞ்சா தான் வேணும். போக்கிமான் XYDயில் பார்த்துருக்கீங்களா நம்ம தலைமை பவரை? இந்த பெஸ்ட் போக்கிமான் ஃப்ராகடார். அங்கே பாருங்க மெட்டாபாட்டுக்கு வந்து குயிக் அட்டாக் இருக்கும். இந்த பாட் இது பாய்சன், இந்த நக்கு பாய்சன் நக்கு லிக்கு நம்ம போக்கிமான்ஸ். இப்போ வந்து நம்ம எங்கேயோ வந்திருக்கோம். இது என்ன இடம் தான் தெரில. அதாவது நெக்ஸ்ட் டெலிபோர்ட்டர் இங்கிட்ட தான் ஜிம் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜிம் இந்த சைடு தான் வரும். ஓகே நம்ம பார்த்துட்டேங்கிறான். தம்பி நீ என்னத்தையோ பாருப்பா, எனக்கு என்னப்பா. அதே லெவல் நம்ம வந்துட்டோம். நம்ம வந்து 100 லெவல் தாண்டி போனோம். நம்ம கிரே நிஞ்சா எவ்வளோ அப்கிரேட் ஆகிருக்கும். அது ஒரு பார்ட் போடுவோம். ஓகே அந்த பார்ட்டு வேணும்னா கமெண்ட் போடுங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். அதுக்குள்ளேயே நம்ம இவ்வளோ வந்ததே அதிசயம். இது வந்து எஃபர்ட் அதிகமாக இருக்கும். ஒரே ஷாட்டில் முடிச்சிட்டார் நம்மால். ஃப்ராகடார் பிகாச்சு. ஐயோ லிக்கு யூஸ் பண்ணும். எனக்கு ஏன்னா பாதி போயுமே தண்டர் அட்டாக் பாதி போய் குயிக்கட்ட. அவன் இதே போகிறாங்க. டிஃபன் அதை தன்னை பார்த்துக்கிறாங்களாம். ஓகே நம்ம வந்து பிகாச்சு இங்கே கிடைக்கும் கைஸ். ஆமாம் பிகாச்சு கிடைக்கும். பிகாச்சு வேணும் கைஸ். பிகாச்சு இருங்க. இப்போ வந்து நம்ம பிகாச்சு கிடைக்கணும். பிகாச்சு இல்லை இப்போ வேணாம். ஐயோ நான் வேற மைக்ராஃப்ட் ஞாபகத்தில் போய் பிகாச்சு மேல் ஃபார்ம் பிகாச்சு கைஸ். அல்ட்ரா கிரேட் பால் போட போகிறேன். கிரேட் பால் அப்படியே கிரேட் பால் மாட்டிருப்பா. அவ்வளோதான் கைஸ். பிகாச்சு காட்டிட். பிகாச்சு கைஸ். ஓகே பிகாச்சு வந்து நம்ம பிடிச்சாச்சு. பிகாச்சு வந்து நம்ம இப்போ முன்னாடி வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம அண்ணன் தம்பி பாசம் உண்டு அப்படின்னு முன்னாடி வச்சு ஃபாலோ பண்ணிட்டு நம்ம தம்பியை வந்து லிட்டர்
பிளேஸ் டபுள் டீம் எலக்ட்ரிக் பால். இத்தனை அட்டாக் வச்சுக்கோண்டா பிகாச்சு. டீம் சும்மா நினைச்சுடா. என்ன இது? இப்போ நம்மளை வந்து பிஜாடா வந்து எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்கு. ஓகே, இங்கே வந்து சாப்பிட்டு நினைக்கிறேன், ஜிம்முன்னு நினைக்கிறேன் கைஸ், ஜிம்மு போல. ட்ரெயின கராக் என்னமோ சொல்கிறான் தம்பி. ஓகே, நம்மளுக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இருக்க பிடிக்காது, தெரியும். அதை கேட்டு நிற்கிறது நம்மளுக்கு பிடிக்கும். அண்ணே ஈவன் நான் பார்த்துருக்கேன். போக்கியமான் லெட்ஸ் கோ பிகாச்சுவில் பார்த்துருக்கிறேன் கைஸ். இந்த கேம் விளாண்டினா கரெக்டாக போக்கியமான் பிகாச்சு விளாட்ற மாட்டேன் இருக்கும். இப்போ லெட்ஸ் கோ பிகாச்சு அது விளாட்ற மாட்டேன் இருக்கும். ஏன்னா அப்படியே தான் இருக்குது கேமு, அப்படியே உரிச்சு வச்ச மாட்டேன் இருக்குது கேமு. ஸோ இது வந்து பிசிக்கும் விளாட்லான்னு நினைக்கிறேன். மொபைலுக்கு விட்டனால லேகும் அடிக்கலை. செம்ம கேம், நீங்களும் விளாண்டு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கேம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா தண்டர் சக்தி யோ ஒரு டேமேஜ். தண்டர் ஷாக் விட்டாச்சு. அடுத்தது வாட்டர் ஏலி வச்சிடலாம். இது ஓகே, திரும்பி எலக்ட்ரிக் போட்டு வந்து நம்மளுக்கு ஒரு டேமேஜ் கொடுத்தான். சரி பரவாயில்ல கொடுங்க. தண்டர் ஷாக் கொடுத்தாச்சு. நமக்கு லெவல் எல்லாமே 10 லெவலில் இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம வந்து பொழப்ப போகாது. ஓகே, ஜிம்மு இதுதான் ஜிம்மா? எத்தனை டைம் உனக்கு வேலை பார்க்கணும்? என்ன ப்ரோ எல்லா வேலையும் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கீங்க. சும்மா ஒண்ணா போய் எடுத்துட்டு சொல்லிட்டே இருக்கீங்க. எடுப்புற வேலைன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஹெல்ப்பர் தானா உங்களுக்கு? ஹெல்ப்பரா தானே நிக்கிறேன். ஒரே சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணா சொல்றீங்க. எல்லா வேலையும் எனக்கு வேலை கொடுத்து சாடிக்கிறாங்க. இப்போ வந்து இவன் அந்த ஐ டோன்ட் நோங்கிறான், தெரிலங்கிறான். ஓகே, இவன் எங்கிட்ட போகிறான். இங்கே ஒரு தாத்தா இருக்காரான், அவர்கிட்ட கேட்டது ஹெச்பி ஆக்கி விட்டுருக்காங்க. அதாவது 2 நாள் விளாண்டதுல 20 லெவல் வந்துட்டோம். இன்னைக்கு எவ்வளோ லெவல் போயிட்டு முடிக்கிறோமோ 10 நாள் கழிச்சு எனக்கு எக்ஸாம் வரும். எக்ஸாம் முடிகிறோம், பறக்கிறோம், வீடியோ வந்துகிட்டே இருக்கும். என்னது இது? அவனும் ஒரு தண்டர் டைப், நானும் ஒரு தண்டர் டைப். எப்படிடா? அவன் ஸ்கிராஸ் போனாடா. ஓகே, நான் தண்டர் வேவ்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறேன். தண்டர் டைப்டா வேலைக்காகுது. இதுக்கு ஏற்றதுன்னா நம்மால் தான் பாடி. ஓகே, இதுக்கு வந்து நமக்கு வாட்டர் கேன். இவன் என்னென்ன டைப்புன்னு மாறிட்டேன் கைஸ். இவன் என்ன டைப்?
ஓகே, அந்த ஃபைட்டு முடிஞ்சோடனே நம்மளை வந்து திரும்பி அந்த கர்காவா அவன்கிட்ட வந்து திரும்பியும் கூப்பிட்டு ஒரு லெவல் வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ஏதோ ஸ்பின்னிங் மட்டும் வந்திருக்கு. கேப்சூல் செல் பண்ணலாமா? கிளிக் டு கன்யூ. நம்மளுக்கு வந்து இவன் கெட்டிங்க, ஆனால் நான் இவனை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சேல் நான் வந்து செல்லு நினச்சிருக்கேன். ஓகே, கேஸ் ஃப்ரெண்ட்லியா? இது வந்து கேஸ் டெக்னிக்கல். ஓ, இது மட்டும் தான் போக்கிமான்ஸ் வரும். என்னென்ன போக்கிமான்ஸ் வரும் பார்க்கணும். என்னென்ன போக்கிமான்ஸ் வரும். ஓ, இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ போக்கிமான்ஸ் இருக்குது கைஸ். இதில் வந்து என்னென்ன போக்கிமான்ஸ், நம்மளுக்கு தேவையான போக்கிமான்ஸ் இருக்கிறது. இந்த இவெல்லாம் ஹேர் அட்டாக் டைல் வச்சா நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம சுற்றி பார்ப்போம். 4 டோக்கன் இருக்குது. என் இதில் தான் வச்சுருக்கு, இது தேவை கிடையாது. ஓகே, திரும்பி ஒரு சுற்றி விடுவோம். 6ல் வச்சுருக்கு, நம்மளுக்கு SSRல தான் தேவைப்படுது. இவன் தான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் 2 டோக்கன் தான் இருக்குது. எண்ணில் வந்து இவன் தான் ஃபஸ்ட்டாக இருக்கான். ஓகே, நம்மள்ட்ட ஃபஸ்ட்டாக இருக்கிற போக்கிமான் SSR. போடு. சூப்பர் கைஸ். அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு குட் ஷாப்பிங் எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம போக்கிமான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம் இது. போக்கி பாக்ஸ் எடுத்துட்டு இதில் யார் எடுத்து போகிறோம்னா இவன் எடுத்து வச்சுட்டு இவனை எடுத்து வாடா. வாடா போக்கிமான். போக்கிமான் ரீசெட். இது எப்படி எடுப்பேன்? எனக்கு வேணும்டா, நீ ஹெல்ப் வேணும் ப்ரோ. வாங்க ப்ரோ, இழுக்க முடியல. என்னடா பண்ண? ஃபைட்டுன்னு தோணுமா? புரியுது. ஓகே, ரீசெட் ரிட்டர்ன் த ஐட்டம்ஸ். இவங்களை டெலிட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் வைக்கல. கேம் கிரியேட்டரு கொஞ்சம் மண்டகோலா பிடிச்சாங்க. அது வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா போக்கிமான்ஸில் போயிட்டு நம்ம போட்டு ஒரு ரீப்ளேஸ் க்ரோவல் இதை ஒன்று போட்டுட்டு ஒரு 5 போட்டு விட்டு இதை எடுத்துட்டு இன்னொரு ஹெல்பிங் ஹேண்ட் இவனை எடுத்துகிட்டு வந்தோம். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து நம்மள்கிட்ட பவர்ஃபுல் போக்கிமான்ஸ் 7 வருஷம் சொல்லி திரும்பி அவங்கள்ட்ட உதவுங்கள. ஓகே, போக்கிமான்ஸ் இது என்ன டோக்கனு? அதர்ஸ் இல்லை கைஸ், என்னமோ இருக்குது கைஸ். இது பாருங்க, ஃபில்லு விஐபி என்னன்னே ஒன்றும் புரியல. ரிவார்டு. ஓகே, நபர் சிக். இங்கே வருங்க 7ஆம் தேதி நம்மளுக்கு இது தராங்க. ஏங்க லெஜண்டரி போக்கிமானுங்க. ஓகே, நம்ம 7ஆம் தேதி அதை வாங்கணும். ஃப்ரீயாக ப்ளே பண்ணலாமா? இல்லை அகைன் ப்ளே பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட வந்து காயின் கிடையாது. பரவாயில்ல, ஃப்ரீயாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கும் நல்ல சேர்க்குன்னு இப்போ தான்டா தெரிகிறது. ஓகே, இங்கே வந்து ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே வந்து ஃப்ரீயாக வச்சுருக்காங்க, 2 வச்சுருக்காங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த இடத்துலையே இங்கே வந்து இது இருக்குது, பர்ச்சேஸ். இங்கே பார்த்தீங்க கைஸ், எங்கே பார்த்தாலும் இது மாட்டவே வச்சுருக்காங்க. கேம் கிரியேட் கொஞ்சம் மண்டக்குள்ளார பிடிச்சோம் கைஸ், அதான் சொன்னல. ஓகே, மை கிராண்ட் டாக்டர்
அவங்கள பற்றி ஏன் தெரியுதா சொல்கிறேன்னு கேட்கணும். மெட்டாபாட் இங்கே வேஸ்ட் எல்லாமே போக்கிமான் வேஸ்ட்டு போக்கிமானா இங்கே இருக்குது கைஸ். நான் என்ன பண்ணுறது? இந்த இவங்க தான் அவங்க டாக்டர். ஏய் அங்கே பார்த்தீங்கன்னா போக்கிமானா இங்கே வருங்க போக்கிமானா. இங்கே வந்து நம்மளுக்கு பல்பசார் இதெல்லாம் கிடைக்கும். ஓகே எனக்கு வந்து நாளைக்கு நம்ம திரும்பி கன்டினியூ பண்ணலாம் தோணுது. ஏன்னா 20 நிமிஷம் தாண்டி போச்சு. ஸோ பாய் கைஸ். எடிட் பண்ணிட்டு அப்லோடு இன்றைக்கே பண்ணணும். நான் எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கே கொஞ்ச நேரம் ஆயிரும். ஸோ பாய், see you later.